சரிகமபா சீசன் 5 வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய அளவுல எல்லோராலயுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படுது. திறமை மிக்கவர்கள இங்க வந்து சரியான ஒரு பாதைக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியாக தான் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிய பார்த்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த 23ஆம் தேதி ஃபைனல் வந்து நடந்திருக்கு. இதுல சுஷாந்திகா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 2வதாக வந்து பார்த்தோம்னா சபேசன் ரன்னர் அப், 3வதாக செந்தமிழன். இதில் ஸ்ரீஹரி, அதற்கப்புறம் பவித்ரா அப்படின்னு இன்னும் 4 அதாவது 3 கண்டஸ்டன்ட் வந்து இருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ ஸ்ரீஹரி வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சி இருந்தது, எந்த மாதிரி கடுமையாக இருந்தது அப்படின்னு ஒரு சமூக வலைதளங்களில் லைவ் வந்திருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முதல்ல நான் என்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இருக்கிறனால தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அதே போல் இப்போ நான் ஃபஸ்ட்டு வரல அப்படின்றதுக்காக எனக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு சுஷாந்திகாவும் சரி, அதே போல் வந்து பார்த்தோன்னா சபேசனும் சரி என்னுடைய நண்பர்கள் தான். அதனால் நான் வரலனாலும் அவங்க வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால் என்றைக்கும் நான் வந்து அதை நினச்சி கவலைப்பட போகிறதே கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே நானும் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ண தான் செஞ்சேன். ஆனால் மக்களுடைய ஓட்டுகள் அடிப்படையில் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க இருவருமே இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஸ்ரீஹரி அவர்கள் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் போட்டிருக்கக்கூடிய பதிவு பார்த்துட்டு எல்லோருமே அவருக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது இல்லாட்டி இன்னும் பல மேடைகள் அவருக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் அவருக்காக பேசி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் பொழுது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்ததாக அட்டக்கத்தி தினேஷ் அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்கியிருக்காராம். அந்த படம் சீக்கிரமே வெளியாக போகுது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லோருடையுமே அதிகமாக இருந்து வந்துட்டுருக்கு. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியாக இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வேட்டுவம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காராம். அதனால் அந்த கதை எப்படி இருக்கும், அது எப்படி போக போகுது, எல்லோருக்கும் பிடிக்குமா மக்களுக்கு, அவர் இயக்குனாலே வித்தியாசமாக இருக்குமேனு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.